Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவோட சிறு சிறு கதைகள். இந்த எபிசோடின் பேர் வந்து 3 சிசி கதைகள். 3 சிசி கதைகள், அதாவது 3 சின்ன சின்ன கதைகள் எழுதியிருக்காரு. ஒன்று பார்ப்போம். 1, என்கவுண்டர். கபாலி, நீ மாட்டினடா, சுட போகிறேன், வெளியே வந்துடு. நீ செஞ்ச கொலையெல்லாம் ஒப்புத்துக்கிட்டு சரண்டர் ஆகிடு, தண்டனை வாங்கிக்க, ஒன்றும் செய்ய மாட்டோம். இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஜெயிலுக்கு போவேன், ஆனால் உயிரோடு போவேன் என்றார் இன்ஸ்பெக்டர் தமிழரசன். தமிழ்நாடு போலீஸின் என்கவுண்டர் விற்பனவன், தமிழ்நாட்டின் நம்பர் 1 ரவுடியான வியாசர்பாடி கபாலியிடமிருந்து பதில் வர காத்திருந்தான். 10 என்றதுக்குள்ளே வெளியே வா. கபாலி, மாட்டேன், நீ என்ன வேணா செய்துக்க என்றான். 10, 9. டேய், சுற்று வேண்டா. மெல்ல அவன் ஒளிந்திருந்த மூலையை அணுகினான். உனக்கு தைரியம் இல்லை, என்ன நீ சொல்ல மாட்ட அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. தாட்சண்யம் பார்க்க மாட்டேன். 8, 7. நானும் துப்பாக்கி வச்சுருக்கேன், தெரியுமில்ல? தெரியும், நாட்டு துப்பாக்கி. தமிழரசன் கீழ்கணக்கை தொடர்ந்தான். 6, 5, 4. எனக்கு சாவுக்கு பயம் இல்லை. எனக்கும் தாண்டா. நான் செத்தேன்னா வீர மரணம். ஃபேமிலியை கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க, அம்மாவுக்கு வேலை கொடுப்பாங்க. நீ செத்தா பாடி எடுக்கக்கூட ஆள் வராது. அனாதைய சாவ. சொல்கிறது கேளு. 3, 2. தமிழரசன் அந்த மூளை திரும்பி விட்டான். கபாலி ஓரத்தில் மூலையில் பதுங்கி தன் துப்பாக்கி தயார் செய்து கொண்டிருக்க இருவரும் கண்ணுக்கு கண் பார்த்து கொண்டார்கள். நான் செத்தேன்னா என் ஏரியாவை கோவால் எடுத்துப்பான். போலீஸ் ஜெயிக்கவே முடியாது. 1. டுமீல் என்று தமிழரசன் சுட்டான். டுமீல் கபாலியும் சுட்டான். இருவரும் விழுந்தனர். ராமு, சோமு, விளையாடினது போதும், இட்லி சாப்பிடுவாங்க, வந்துட்டாம்மா என்று இருவரும் தரையிலிருந்து எழுந்தார்கள். முற்று. 2வது கதை. கதையின் பேர் கற்றது. ரொம்ப நாள் கழித்து மனோகரை பார்க்கிறேன். வயசான மாதிரி தெரிந்தான். இளம் தோந்தி, ஆனால் நடை உடை பாவனைகளில் வெற்றி என்பதில் பெரிய எழுத்தில் எழுதியிருந்தது. கழுத்தில் தாம்பு கயிறு போல ஒரு சங்கிலி. கொஞ்ச நேரம் பேசலாமா, டைம் இருக்குமா மனோகர் என்று கேட்டேன். நோ ப்ராப்ளம் என்று புன்னகைத்தான். எப்படி இருக்க? காலேஜில் யூனிவர்சிட்டியில் முதல்ல வந்து அத்தனை மடலையும் குப்பையை அள்ளிக்கிட்டு போவியே, உன்னை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் ஒரு கப்பும் கிடைக்கலையே. ஏன் சுப்பு என்று அழைத்துக்கொண்டேன். ஏதோ தஞ்சாவூரில் குப்பை கொட்டிகிட்ருக்கேன். உன்னை பற்றி சொல்லு. நீ 87 பாஸ் பண்ணல? ஆமாம். நீ 89. காலேஜில் ஒரு இழவும் கற்றுக்கல. கடைசி வருஷமே பாடமே நடக்கலை. ஸ்ட்ரைக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்போ பரீட்சைங்கிறது ஒரு கண் துடைப்பு. இன்விஜிலேட்டர்ஸ் எல்லோரும் ஹாலுக்கு வெளியே உட்காந்துருவாங்க. நாங்கள் பாட்டுக்கு சுதந்திரமாக புத்தகத்தை பார்த்து காப்பி அடித்தோம். ஆன்சர் எங்கே இருக்குன்னு சொல்லவே ஒரு அம்பி தேவைப்பட்டான். அப்போ காலேஜில் ஒன்றும் கற்றுக்கலையா? 0. பெரிய சைஃபரு. எப்படி தான் தொழில் கற்றுட்ட? பழமொழி தான் இருக்க, காலேஜ் விட்டப்புறம் தான். அதனால் எதுவும் குறைவாக படலையா உனக்கு? அப்படி யோசிக்கவே இல்லை, அதுக்கு நேரமும் இல்லை. அதனால் இப்போ பாரு. அறையின் கதவு திறந்தது. ஒரு நர்ஸ் உள்ளே வந்தாள். டாக்டர் மனோகர், எல்லாம் ரெடி, நீங்கள் ஸ்க்ரப் பண்ண வரலாம். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு 3 மணி நேரத்தில் வந்துடுறேன், போயிடாது சுப்பு. நோ ப்ராப்ளம் என்று அவன் மேசை மேல் இருந்த பழைய பத்திரிகை எடுத்து புரட்டினான் சேகர். முற்றும். மூன்றாம் கதை. எஜமானன். சரியா, ராத்திரி 7 மணிக்கு டின்னரு, அதுக்கப்புறம் ஒரு விட்டமின் மாத்திரை கொடு, அப்புறம் காட் லிவர் ஆயிலு கேப்சியூல்ஸ் கொடுக்கணும். ராத்திரி குளிச்சப்புறம் படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் பால் எடுத்து சுட வச்சு கொடுக்கணும். பால் இளஞ்சூடாக இருக்கணும், புரியுதா? புரியுதுங்க. சரியா, காலையில் 5:30 மணிக்கு எழுந்துருவான். உடனே ஏதாவது சாப்பிட கொடுக்கலன்னா ஒரு கூச்சல் போடுவான் பாரு. காலடியில் படுத்திருந்த நாயை தவிர்த்து அந்த பெண் அருகே வந்தான். என்ன சம்மதமா? சம்பளம் தான் பத்தாதுங்க, முதல்ல நீ வேலை செய்கிறத பார்த்து சம்பளம் போட்டு கொடுப்போம். சரிங்க, குழந்தைய காட்டுங்க. குழந்தையா? அதான் பார்த்தியா, இதுதான் என்று கீழே படுத்திருந்த நாய்க்குட்டியை காட்டினாள். முற்றும்.